ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சோசியல் மீடியா சைட். இது மூலமாக நீங்களும் ட்ரெண்டிங்காக போஸ்ட் போடவும் ஸ்டோரி வைக்கவும் செய்யலாம். நாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபேஸ்புக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதோட ரிலேட்டிவ் ஆப்ஸ் தான் இன்ஸ்டாகிராம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. இன்ஸ்டாவா போஸ்ட் போடுறதுக்கு தான் அதுக்கு இன்ஸ்டாகிராம்னு பேர் வச்சுருக்காங்க போல். ஆமாம், இன்ஸ்டாகிராம்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குற உங்களுக்காகவே மேக் பண்ணது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க இன்ஸ்டாவா இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டதுனாலேயே இந்த வீடியோவை ரொம்ப சீக்கிரமாகவே போடுறோம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த இன்ஸ்டாகிராம் இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு கேட்காதீங்க. வெரி சிம்பிள் மெத்தட் தாங்க. ஃபேஸ்புக்கை போல தான் ரொம்ப ஈஸியானது. இதை ஒரு விஷயத்தை ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்மார்ட் ஃபோனை பேஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டது. ஏன்னா எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் செல்ஃபீஸ் எடுக்கிறது. ஸோ அதை போஸ்ட் போடுறதுக்காகவும் ஷேர் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆப். உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு எவ்ரி மூமெண்ட்டையும் இப்போவே இன்ஸ்டாவாக கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ், மாடல்ஸ், பிஸ்னஸ் மேக்னெட் எல்லாருமே இதில் இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு தளமாக இது இருக்கும். இதில் உள்ள நல்ல விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் நம்மளோட இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா அது மூலமாக நாம் நிறைய கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டவும் ஒரு நல்ல இடமா இது அமையும். அப்படி உங்களுக்குள்ளே இருக்க திறமைகள், உதாரணமாக குக்கிங், ஃபோட்டோகிராஃபி, டான்ஸிங், ஃபேஷன், பியூட்டிஷியன், பாடி பில்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்டேஜாக இது இருக்கும். அப்படிப்பட்ட ஃபியூச்சர்ஸ் நிறைய உள்ள இந்த இன்ஸ்டாகிராமை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது உங்ககிட்ட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா கீழே உள்ள சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நியூ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். இல்லைனா ஃபேஸ்புக் ஐடியை வச்சு ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா ஃபோன் நம்பர் கூட வச்சு ஓப்பன் பண்ணலாம். நம்ம சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மெத்தடில் உங்களுக்கு வெறும் ஜுஜுபி மேட்டருங்க. மேலே உள்ள நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது லாகின் பண்ணதும் உங்களோட பேஜை இப்படி தான் இருக்கும். மேலே உள்ள உங்களுடைய ஸ்டோரி, அதுக்கடுத்து உங்கள் ஃபாலோவர்ஸோட ஸ்டோரி எல்லாமே வரும். கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அடுத்து உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் வரும். மேலே உள்ள சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை டைப் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக ரீல்ஸ் ஆப்ஷன். இது டிக்டாக் மாதிரியே வீடியோஸ் போடுறவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் வீடியோஸ் வரும். அப்புறம் அடுத்த ஆப்ஷன், உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் போஸ்ட்டுக்கு லைக், கமெண்ட் கொடுக்கும்போது இந்த பேஜில் உங்களுக்கு காட்டும். அடுத்த ஆப்ஷன் உங்களோட ப்ரொஃபைல் பேஜ். இதில் உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். அடுத்து எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை எடிட் பண்ணலாம். அதாவது பயோ, வெப்சைட், அதில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கொடுங்க. கீழே இருக்கிற ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தளமாக இது அமையும். அதை பற்றி தனியாக வீடியோ வேணுமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணால் நீங்கள் நினைக்கிற போஸ்ட்டை போட்டு தள்ளலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபீட் போஸ்ட்னா நார்மல் போஸ்ட்டு. அடுத்து ரீல்ஸ், டிக்டாக் வீடியோஸ் மாதிரியான வீடியோஸ் வரும். அடுத்து ஸ்டோரி, நீங்கள் அப்பப்போ போடுற போஸ்ட் பற்றி இல்லை எது சம்பந்தமாகவும் ஸ்டோரி போடலாம். ஸ்டோரி ஹைலைட்ஸ்னால் நீங்கள் போடுற ஸ்டோரியில் ஹைலைட் ஆனதை செலக்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது லைவ் ஆப்ஷன், உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட லைவாக பேசலாம். மேலே உள்ள இந்த 3 சிம்பிளை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் பேஜுக்கு போகலாம். இப்போது ப்ரைவசி ஆப்ஷனில் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை சேஃப் ஆக்கிறதுக்கு ப்ரைவேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட போஸ்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கீழே உள்ள கனெக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உங்களை யார் கலாய்ச்சி போஸ்ட் போட்டு உங்களை டேக் பண்ணுறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள்.
அப்போது அவங்க போடுற போஸ்ட்டு உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு காட்டாது. பிளாக் அக்கௌண்ட், இதில் அவங்கள பிளாக் பண்ணணும்னா இதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அவங்களோட அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் மியூட் அக்கௌண்ட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க போடுற போஸ்ட் எதுவுமே உங்களுக்கு காட்டாது. அடுத்ததாக தீம்ஸ் ஆப்ஷன், இதில் போனீங்கன்னா உங்கள் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட தீம்ஸை வைக்கணும்னா சிஸ்டம் டிஃபால்ட்டாக கொடுங்க. இப்போ நான் என்னோடய சிஸ்டத்தை டார்க் மோடில் இருந்து எடுக்கிறேன், அது சேஞ்ச் ஆகும் பாரு. அடுத்த ஆப்ஷன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செல்லுலர் டேட்டா யூஸை கிளிக் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு டேட்டா சேவர்னு காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அதிக இன்டர்நெட்டு காலி ஆகிறது தடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம போஸ்ட் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபீட் போஸ்ட்டை கிளிக் பண்ணி கேலரிக்குள்ளே போனோன்னு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபில்டர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுங்கள். அடுத்து டைட்டில் கொடுங்க. அப்புறம் கண்டிப்பாக ஹேஷ்டேக் கொடுக்க மறந்துடாதீங்க, அப்போ தான் உங்களோட போஸ்ட்டு அதிகமாக ரீச் ஆகும். அடுத்து சேவ் ஆப்ஷன், ஒரு போஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா அதை அடுத்த தடவை தேடக்கூடாதுன்னா சேவ் ஆப்ஷனை கொடுங்க. அப்போது இங்கே வந்து சேவ் ஆகிடும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்டோரி போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி கூட ஸ்டோரி போடலாம், இல்லைனா நீங்கள் போட்ட போஸ்ட்டை வச்சு ஸ்டோரி போடலாம். இந்த மாதிரி உள்ளே போயிட்டு அதில் உங்கள் டைட்டில் எழுதுங்க. அதாவது கீப் சப்போர்ட்டிங் நான் எழுதுகிறேன், அந்த மாதிரி எழுதிட்டு அதோட ஃபாண்ட் மாற்றுங்க, கலர் கொடுங்க, ஃபாண்ட் சைஸை மாற்றுங்க. அப்புறமா அதில் மென்ஷன் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணீங்களோ. நான் என்னோடய இன்ஸ்டாவை மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது மியூசிக் வைக்கணும்னா வச்சுக்கலாம். பிறகு ஹேஷ்டேக்கும் கொடுங்க. எல்லாம் கொடுத்த பிறகு சென்ட் டு கொடுத்து யுவர் ஸ்டோரியை கிளிக் பண்ணி டன் கொடுங்க. இப்போ உங்களோட ஸ்டோரி போஸ்ட் ஆகிடும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்லி தரேன். இன்ஸ்டாகிராமில் சில ஃபேக் ஐடி பிஸ்னஸ் பேஜ் இருக்கும். அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அபவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உள்ள ஃபார்மர் யூசர் நேம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவங்களோட நேம் எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப தடவை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஐடி ஒரு ஃபேக் ஐடி. ஸோ அதில் எதுவுமே பிஸ்னஸ் எதுவும் ஆன்லைன் பர்ச்சேஸ் எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், வேறு எந்த நார்மல் அக்கௌண்ட்டில் இருக்காது. இன்ஸ்டாகிராமில் எப்போதுமே கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். எதையும் தொடர்ந்து செஞ்சால் தான் பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கணும்னா ஒரு 4 மாதம் தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோவை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நம்புகிறேன். அப்படின்னா நீங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மறந்தாலும் டெய்லி நான் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணவங்க யாருன்னு பார்ப்போம். காஜா மைதீன், மீரா எம், அஸ்வின் சிவாங்கி, டிராகன் கேமிங், ஷேடோ பேபி, முருகையா கோவிந்த், அபூமா, தௌஃபிக். தேங்க்யூ ஸோ மச்க்கா. இன்றும் எப்போதும் நம்மளோட சேனலோட இணைந்திருங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் அபு.